இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை ரொம்ப அருமையான ஒரு கதைங்க. ஃபாரினில் அதுவும் பாங்காக் மாதிரி ஒரு நகரத்தில் பெரிய 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு அதாவது அந்த ஹோட்டல் அதிபருக்கே மருமகனாக போகிற தனுஷ், அந்த ஹோட்டல் அதிபர் சத்யராஜ், வேறு யாரும் இல்லை, அவருக்கு மருமகனாக போகிற தனுஷ் அந்த வாழ்க்கை வேணான்ட்டு ஊரில் தேனி பக்கம் சங்கராபுரம் கிராமத்தில் தன் தந்தையோட இட்லி கடையை, அதுவும் ஒரு சின்ன கொட்டகையில் இருக்க இட்லி கடையை நடத்த திரும்பி வந்த கதை தாங்க இந்த படத்தோட கதை. திரும்பி வந்த அவர் நினச்சபடி இட்லி கடை நடத்த முடிஞ்சுதா, அதுக்கு என்ன மாதிரி இடையூறுலாம் வந்தது, இடையூறு கொடுத்தது யார், அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அதிபர் சத்யராஜா, அவரது மகன் அருண் விஜயா, இத்தனைக்கும் அங்கே அவருக்காக ஒரு பெண் காத்துட்ருக்காங்க. அப்பா இறப்புக்காக கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு அப்பா இறப்புக்காக ஊருக்கு வர்ற தனுஷ் இங்கே அப்பாவோட இட்லி கடையையும் அம்மாவோட அந்த பாச நேசத்தையும் விட்டுட்டு போக மனம் இல்லாமல் இங்கேயே தங்கிடுறாரு. இங்கேயும் அவருக்கு ஒரு முறப்பெண் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க தான் இவரோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருந்தாங்க, நித்யா மேனன். அவங்கள விட்டுட்டு திருப்பி தான் காதலித்த ஷாலினி பாண்டே கரம் பிடிக்க போனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலை. ஏன் போகலை அப்படின்னா, அதற்கு உணர்வுபூர்வமாக கிராம மனம் கமழும் ஒரு கதையை அருமையாக தனுஷ் சொல்லியிருக்கிறாரு. வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் உங்களை உங்கள் குலதெய்வத்தை வழிபட வைக்கும், உங்கள் குக்கிராமத்தை நேசிக்க வைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ பெரிய வாழ்க்கை வந்தாலும், நம்ம ராமராஜன் படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, எவ்வூர் ஆனாலும் என் ஊர் போல வருமா அப்படின்ட்டு, அதுதாங்க இந்த படத்தோட கதை. ஊருக்கு அவ்வளோ படிச்சுட்டு முதல்ல அப்பாவோட இட்லி கடைக்கு 3 மணிக்கே கிளம்பி சின்ன வயசில் போகிற தனுஷ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம், அப்பா உன் வாழ்க்கையே நான் வாழ சொன்னா அப்படிப்பா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் கிளம்பி போகிறேன்ப்பா, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அவன் கார் வாங்கிட்டான், இவன் பைக் வாங்கிட்டான், நானும் போய் சம்பாதிக்கணும்ப்பா அப்படின்னா, சரி போப்பான்னு ராஜ்கிரண் அனுப்பி வச்சிடுறாரு. கீதா கைலாசம் அம்மாவும் மனசு இல்லாமல் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. போகிற தனுஷ் போயிட்டாங்க. பெரிய வாழ்க்கை, பெரிய இடத்து மருமகனாகிற சம்மந்தத்தெலாம் விட்டுட்டு ஊருக்கு அப்பா இறப்புக்கு வர்றாரு. வந்த இடத்துல அப்பாவுக்கு அடுத்த நாள் அம்மாவும் இறந்து போக